வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எப்படி உப்பெல்லாம் பூரி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாத்துக்கு நமக்கு வராது அந்த கன்சிஸ்டன்சிக்கு. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட வேணாம். தண்ணியாக பிசைஞ்சிங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வராது. இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா தடவி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை மூடி வைக்க போகிறேன். 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குட்டி உருண்டையாக நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே உருண்டையாக உருட்டிட்டேன். ஸோ இது போல் நீங்களும் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை எடுத்து நல்லா டிப் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவில் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை சப்பாத்தி கல்ல வச்சு நம்ம தேய்ச்சிடலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லேஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா தான் பூரி நல்லா உடம்புக்கு உப்பி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குன்னு. ஸோ நல்லா எண்ணெய் சூடான பிறகு நீங்கள் போட்டாலே நல்லா இந்த மாதிரி உப்பி வரும். நிறைய பேருக்கு பூரி உப்பி வராதுக்கு காரணம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்ச்ச உடனே போடாமல் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து போகிறதுனால அந்த பூரி உப்பி இந்த மாதிரி வராது உங்களுக்கு. ஸோ தேய்ச்ச உடனே நீங்கள் எண்ணெயில் சூடாக இருக்கிற எண்ணெயில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி வருதுன்னு இது மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் பூரியை. இப்போ நமக்கு பூரி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் குருமா வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.